உற்சவத்தன்னைக்கு ஸ்ரீ சக்கரம் வெளியில வரும்போது நாம திரிமூர்த்திகளா ஒன்னு சேர்ந்தே ஆகணும். ஒரே ஒரு பதில், வருவியா வரமாட்டியா? இன்னும் சத்தமா அடி. என்னை விட்டு போயிட்டியா? எனக்கு சிநேகிதின்னு இருந்தது நீ மட்டும் தானே. நீயும் என்னை விட்டு போயிட்ட. இனிமே என் கஷ்டம் சோகம்ல நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எதுக்காக என்னை இப்படி விட்டுட்டு போயிட்ட? அவளா நம்மளை விட்டு எங்கம்மா போறா? அந்த ராட்சச பேச்ச கேட்கலன்னு இவளை போல பாக்கிட்டாமா. அப்ப என் சிநேகிதி இவ. நீ எதுக்குமா இந்த இடத்துக்கெல்லாம் வர? பணம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாதுமா. வா வா வா. முடியாதுப்பா, இவ என் சிநேகிதி. நாங்க ஒன்னா ஆடினவங்க. இப்ப எப்படி படுத்து கிடக்குற பாருங்க. கடைசியா ஒரு முறை அவன் முகத்தை பார்க்க கூடாதா? அதான் பாத்துட்டுல, பாத்துட்டியா இல்லையா? நீ கிளம்பு. செத்து போனவங்க எந்திரிச்சு தக்கத்தைலாம் ஆட மாட்டாங்க. வா வா போலாம். நான் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். சுடுகாடு வரைக்கும் நானும் கூடவே வருவேன். கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன். ஏய், உனக்கு என்ன மூளைகளை குழம்பிருச்சா? உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் சுடுகாட்டுக்கு வரக்கூடாதுமா. சாஸ்திரத்தை பத்திலாம் உனக்கு தெரியாதா? யாருக்கு வேணும் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம்? என் சிநேகிதி கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், அவ்வளவுதான். இப்படி என் பேச்சை கேட்கவே மாட்டேனா என்னமா அர்த்தம்? அடிக்கலான மனசு கூட வரமாட்டேங்குது. ஒரு ஆர்வத்துல கேக்குறேன், உங்க குருநாதர் பொண்ணுக்கு அஷ்ட லட்சணமும் இருக்கணும்னு சொல்றாரே, நம்ம காட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க எங்க அஷ்ட லட்சணம்னு பொருந்தின பொண்ணு கிடைக்க போகுது? அது என் வேலை. அஷ்ட லட்சணமும் உள்ள பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு இதெல்லாம் புரியாது விடு. இல்ல, என் சந்தேகம் என்னன்னா, இப்போ ஒரு அழகான பொண்ணை பிடிச்சிட்டோன்னு வையேன், அவ அழகா இருக்கிறதால நீங்க கேட்கிற குணம்லாம் அவள்கிட்ட இருக்குன்றது எப்படி நிச்சயம்? வெறும் அழகு இருந்தா மட்டும் குணம் இருக்காது. அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது எனக்கு மட்டும்தான் புரியும். எனக்கு சத்தியமா புரியல. நீ ஒரு தண்டம். வாழ்க்கை பூரா பொண்டாட்டி புள்ள குடும்பம் குட்டினே ஓட்டிட்ட. ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவன் குணம் என்ன லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதான் நாங்க கத்துக்கிட்ட வித்தை. பயங்கர கேடிங்களா இருக்கீங்க. என்னென்னவோ வித்தை கத்துக்கிட்டு இருக்கீங்க. யாரோட உதவியும் இல்லாம, எந்த ஒரு வேலையும் செய்யாம தானா பணம் வந்து சேர்ற வித்தையை கத்துக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அவ கால வச்சா கோலம் போட்ட மாதிரி பூமியில் அவளுடைய பாதம் பதிஞ்சிருக்கணும். கிடைச்சிருச்சு. ஆள் கிடைச்சாச்சு. இருக்கா? இங்கதான் இருக்கா? நமக்கு தேவைப்படுற கன்னி பொண்ணு இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கா?
என்னாச்சு கடைக்கு? ஏன் நின்னுட்ட? கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிடுச்ச? எனக்கு தேவைப்படுற அஷ்டலட்சணங்களும் உள்ள பலி கன்னிகை கிடைச்சிட்டா. அப்படியா? எங்க? அவ வேர்வ வாசனை சத்தம் வர்ற இந்த பக்கம் இருந்துதான் வருது. வாங்க. சேகரா, அகால மரணத்திலிருந்து தப்பிக்க ஒரு மார்க்கம் இருக்குப்பா. வட இந்தியாவில் அல்மோரான்னு ஒரு இடம் இருக்குப்பா. அங்கே சுயம்பு சிவலிங்கம் ஒன்று இருக்கு. இந்த யுகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல சுயம்புவா வந்த லிங்கம்டா அது. அங்க போய் நாம வேண்டிக்கிட்டா நம்ம சுந்தரி பொழைச்சிருவா. தலைமுறை தலைமுறையா நாம அம்மனுக்கு சேவை பண்ணிக்கிட்டு வரோம். அவ ஜெகன் மாதா. அவளே நம்மளை கைவிட்டதுக்கு அப்புறம் என்ன பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்மா? நம்ம எத்தனை சேவை பூஜை விரதம்னு பண்ணி வேண்டிக்கிட்டாலும் அதை அந்த அம்மனுக்கு தான் செய்யணும். அம்மன் நம்மளோட குலதெய்வண்டா. அவளுக்கு என்னெல்லாம் சேவை செய்யணுமோ அதெல்லாம் நாம ஒழுங்கா செய்வோம். கூடவே மற்ற முயற்சிகளையும் நாம செய்வோமே. பல பேர் இருந்தாலும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நாம யாருக்கு சேவை செஞ்சாலும் அது எல்லாமே ஒண்ணுதானம்மா. ஆரம்பத்துல இருந்து அம்மனையே வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம். நாம என்ன சேவை செஞ்சாலும் அம்மனுக்கு தான் செய்யணும். ஏன் இப்படி விரக்தியோட பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நமக்கு நம்ம சுந்தரிய காப்பாத்துறது தான் முக்கியம். அங்க போறதால அவ பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நாம ஏன் அங்க போய் முயற்சி பண்ணக்கூடாது? 1000 பேர் இருந்தாலும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்றது உண்மை. அத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா பல காலமா முன்னோர்கள் வேண்டிட்டு வர்ற அந்த கோடான கோடி தெய்வங்கள் இருக்கிறது பொய்ன்னு சொல்றியா? நம்ம சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை நாமளும் ஒத்துக்கணும், சில விஷயங்களை விட்டுறணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுதும்மா. ஆனா நாம ரொம்ப சுயநலக்காரங்களா ஆகிறோமோன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம பொண்ணு உயிரை காப்பாத்தணும்னு நினைக்கிறது சுயநலமாங்க. அந்த அம்மன் இந்த விஷயத்துல நமக்கு கருணை காட்டலங்கிறதுக்காக நாம வேற வழியை தேடி போறது நியாயமா? அப்படி பண்ணா அம்மா நீங்க சொல்ற மாதிரியே நாம பல காலமா கடைப்பிடிச்சுக்கிட்டு வர சேவை பக்தி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லுங்கம்மா. நம்ம அழுக அந்த அம்மனுடைய காதுல விழுகுதோ இல்லையோ. ஆஸ்தி அந்தஸ்து கொடுன்னு நாம கேட்கல. நம்ம பொண்ணுக்கு உயிர் பிச்சை கொடுன்னு தானே பிச்சையா கேட்கிறோம். வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கிட்டோம், அது சரிசமம் ஆயிடும்ல. அதுக்கப்புறம் அவளுக்கு சுயநலமா தெரியாது. என்ன லலிதா கண்டபடி பேசுற? ஒரு சாவு விஷயத்தையே நம்மளால ஜீர்ணிக்க முடியாம அவஸ்தைப்படுறோம். நீ அதையே பேசினா என்ன பண்றது? இப்படி தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு குழப்பிக்கிறத விட நம்ம சுந்தரி உயிரை எப்படி காப்பாத்தணும்னு யோசிப்போம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சிகளையும் செஞ்சுதான் முடிக்கணும் சேகரா, வேற வழி இல்ல. ஏன் சொல்றேன்னா இழந்துட்டா திரும்ப கிடைக்கிற உயிர் இல்ல நம்ம சுந்தரியோட உயிர். நீங்க சொல்றது சரிதாம்மா. இப்போ எல்லாத்த விடவும் நமக்கு சுந்தரி உயிர் தான் முக்கியம். அவளை காப்பாத்த நாம என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஆனா அவ்வளவு தூரம் போயிட்டு வரணும்னா ரொம்ப நாள் ஆகுமே. தேவு வேற பாட்டிமை அன்னைக்கு இங்க வந்து பூஜை பண்றேன்னு சொல்லியிருக்கா. சரி சரி, அதை முடிச்சிட்டு அப்புறமே போகலாம். ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பாட்டியம்ம ஓமம் பூஜை இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அன்னசாந்தின்னு ஒண்ணு பண்ணணுமே. இல்லைன்னா பலன் கிடைக்காது. ஓமம் பண்ணி அன்னசாந்தி பண்ணதுக்கு அப்புறம் வடநாடு பிரயாணத்துக்கு ஒரு 35,000 செலவாகும். ஏற்பாடு பண்ணு சேகரா.
ரொம்ப சின்ன வயசு. எப்படி செத்தா? கால் தடிக்க விழுந்துட்டாளா, தற்கொலை பண்ணிக்கிட்டாளா, இல்ல கொலை பண்ணிட்டாங்களா? மிருகம் கொன்னுடுச்சா? யாரும் பதில் சொல்லலைன்னா போனோம் இங்கேயே அழுகி போயிடும். எரிக்க விட மாட்டேன். நீ தானேயா கொன்ன? நீயே சொல்லு, எப்படி கொன்ன இவள? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற. நீ தான் என் பொண்ணை கொன்ன, உன்னாலதான் என் பொண்ணு செத்தா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். விட மாட்டியா? உன்னை அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. இந்த சின்ன புள்ளிமான் இத்தனை நாளா எங்க இருந்தது? இந்த மான் எப்படி என் கண்ணில் படாம போச்சு? எங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தது? யார் சரக்கடா இது? யாருதான் இருந்தா எனக்கு என்ன? குடும்பம் நடத்த வேண்டியவன இப்படி காட்டுக்குள்ள தெரிய விடுறீங்க. மாதவராவ், யார் நீங்கெல்லாம்? அது வந்து அது என்ன அது இதுன்னு சொல்லிக்கிட்டு சொந்தக்காரங்களா அந்த பொணத்துக்கு? எங்க போனா அவ? எங்க அவ? எங்க போனா? எங்கடா போனா? எங்க எங்க என் புள்ளிமான் எங்க போச்சு? அஷ்ட லட்சம் நம்மள பொண்ணை காட்டுறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டு கூட்டிகிட்டே போயிட்டு இருக்க. எங்க இருக்காவ? இங்கதான் இருக்கா. இங்க இருக்காளா? அப்ப காட்டு. இப்ப இல்ல. இப்ப இல்லைன்னா என்ன அர்த்தம்? இருக்கான்றா இல்லைன்ற? எனக்கு நீ பேசுறது எதுவும் புரியல. அவளை காட்ட இது உகந்த நேரம் இல்ல. அப்படின்னா உன்கிட்ட அவளை காட்டி அவகிட்ட போய் நீ பேசியிருந்தீன்னா இந்த காக்கி சட்டையால பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும்.
வா. என் கைய விடு. ஏன் இழுத்துட்டு போற? முதல்ல உள்ள போடி. வெளியில வராதன்னு சொன்ன கேட்டியா நீ? அவன் கண்ணுல பட்டு தொலைச்சிட்ட. உள்ள போ. ஐயா, ஒழுங்கா வீட்லயே இருந்து எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சொன்னா கேட்க மாட்டியா? என்ன என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் எதுக்காக வந்த நீ? இத்தனை நாளா அந்த ராட்சசன் கண்ணுல நீ படக்கூடாதுன்னு உன்னை பொத்தி பொத்தி காப்பாத்திட்டு இருக்கேன். இப்ப நீயா வந்து அவன் கண்ணுல பட்டு அவஸ்தை பண்ணுமா? சொல்லு. அந்த ராட்சசனுக்கு பயப்பட சொல்ற? அவன் என் சிநேகிதிய கொன்னுட்டான். இந்த ஊர்ல அத்தனை பேருக்கும் அது தெரியும். ஆனா எல்லாம் வாயை மூடிட்டு இருக்காங்க. பாழா போட்டோம். அவ பணத்தையாவது எரிக்கலான்னு போனா இடஞ்செல்லாம் வந்து நிக்கிறான். இது நியாயமா? ஏய், யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகட்டும், நமக்கு எதுக்கு? சொல்றத கேளு. இனி நீ அவன் கண்ணுல எந்த காரணத்தை கொண்டு படக்கூடாது. ஒருவேளை நீ அவன் கண்ணுல பட்டினா நாளைக்கு நீயும் பணமாயிடுவ. எல்லாரும் ஏதோ ஒரு நாள் போனமா தான் போறோம். சும்மா சாகிறத விட ஒரு ராட்சசனை பலி கொடுத்துட்டு செத்தா அப்புறமாவது ஊர்ல பணம் விழுறது குறையும்ல. ஏமா இப்படி பேசுற? ஏய், சீ. நமக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பலாம்? சொல்லு. இந்த ஊர்ல எங்க பணம் விழுந்தாலும் நான் தான் போய் தப்பு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். உன் இளவுக்கும் நானே தம்பட்டம் அடிக்கணும்னா எப்படி?